ஒரு பையன் வந்து ஃபெயிலா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சப்ஜெக்ட்ல ரொம்ப கம்மியான மார்க் எடுத்துட்டான், ஃபெயிலா போயிட்டான், 0 மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவனை போட்டு அந்த அடி அடிப்பாங்க. எல்லாரும் முன்னாடி அவனை வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை வந்து கேலி பண்ணுவாங்க. நீ ஏன் படிக்கவே லாய்க்கல, நீ படிக்கிறதுக்கு போய் பண்ணி மேய்க்கலாம், நீ ஆட மேய்க்கலான்னு இப்படி பேசுறத நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், என்னன்னா இதுல வந்து டீச்சர்ஸோடைய இன்டென்ஷன் என்ன, அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல வச்சிருக்க இன்டென்ஷன் என்ன. அவன் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், அவன் வந்து நல்லா படிக்கணும், அவன் நல்ல ஜாபுக்கு போகணும், நல்ல பிளேஸ் ஆகணும். ஸோ இதுதான் அவங்களோட இன்டென்ஷன். இதெல்லாம் உண்மையாவே ரொம்ப நல்லது. இது மாதிரி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு அம்மா போல டீச்சர்ஸ் வந்து யோசிக்கிறாங்க, உண்மையாவே அதான் நல்லதுதான். ஆனா இந்த இன்டென்ஷன் எல்லாம் நிறைவேற்ற அவங்க வந்து எதை எடுத்துக்கிறாங்கன்னா, பனிஷ்மெண்ட் என்ற விஷயத்த வந்து கையில எடுத்துறாங்க. பனிஷ் பண்ணாதான் அவன் வந்து திருந்துவான், பனிஷ் பண்ணாதான் அவன் நல்ல மார்க் எடுப்பான், எப்படி பனிஷ்மெண்ட் என்ற விஷயத்த வந்து அவங்க கையில எடுத்துறாங்க. அதாவது இன்டென்ஷன் எல்லாம் ஓகே தான், உண்மையாவே எல்லாமே நல்லதுதான். ஆனா இந்த இன்டென்ஷனை நிறைவேற்ற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி லீட் பண்ணணும்னு தெரியாம போயிடறாங்க, தப்பா லீட் பண்ணிடுறாங்க, பனிஷ் பண்ணிடுறாங்க. பனிஷ்னா ஏதோ பிசிக்கலி அவனை டேமேஜ் பண்றது மட்டும் நான் சொல்லல, மென்டலியும் அவனை எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசி ஒரு மாதிரி அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசி இப்படி மென்டலியும் அவனை டேமேஜ் பண்றதும் நான் பனிஷ்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ பனிஷ் பண்றதுக்கு முன்னாடி உன்னை மனசுல வச்சுக்கணும், என்னன்னா உண்மையாகவே அவனை பனிஷ் பண்றது மூலமா அவனுக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா, அவனுக்குள்ள ஏதாவது சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்துமா என்பதை நீ வந்து யோசிக்கணும்.